வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 28 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம 10th ஹிஸ்ட்ரி புக்கில் 11th அதாவது 6th லெசன் பார்க்கலாம். 10th புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரியோட 6th லெசன் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ அந்த லெசன் படித்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ படிக்காதவங்க இன்ஸ் பை இன்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இதோட நோக்கம் பார்க்கலாம். பாளையக்காரர் அமைப்பு ஆங்கிலேயரின் எதிரான பாளையக்காரர்களின் புரட்சியும் வேலு நாச்சியார், பூலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றோரின் ஆங்கிலேய எதிர்ப்பு கிளர்ச்சிகள், தென்னிந்தியாவின் ஆங்கிலேயரின் அடக்குமுறை பதிலடியாக அமைத்த வேலூர் புரட்சி. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க இதை அறிமுகம் பார்க்கலாம். பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களை 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைத்த தொடங்கியது. ஓகேவா? எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்கள் நிலக்கிழார்கள் இதனை எதிர்த்தனர். அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வந்து 3 கர்நாடக போர்களை வின் பண்ண உடனே அதாவது அவங்க செல்வாக்கு விரிவாக்கம் செய்ய தொடங்கினாங்க. அதாவது உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தனர். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்தின் முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டு சேவலின் ஆட்சி புரிந்த அந்த பூலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது. அதாவது இவரை எதிர்த்தது யாருன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டு சேவலின் ஆட்சி புரிந்து வந்த பூலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஆட்சி புரிந்து வந்தோரிடம் எதிர்த்தனர். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் போர் என அறியப்படும் இது 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு. ஸோ இப்போ பாளையங்களும் பாளையக்காரர்களும் பற்றி பார்க்கலாம் வாங்க. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகமையோ அல்லது ஒரு சிற்றரசு குறிப்பதாகும். பாளையக்காரர்கள் இவர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று குறிப்பிட்டனர். பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சிறிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. வாரங்கல்லை சார்ந்த பிரதிபாரதரனின் ஆட்சி காலத்தின் காகித்திய அரசில் இப்பாளையக்காரர்கள் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறை அறிமுகப்படுத்தினார். பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அதாவது அவர்களின் காவல் காக்கும் கடமை வந்து படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள், அதாவது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பாளையங்களை வந்து. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நாயக்க மன்னர்களாக உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களும் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. பாளையங்களாகவே முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்பட்டது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு அமைக்கப்பட்ட பாளையங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து கிழக்கில் அமைக்கப்பட்ட பாளையங்கள். ஸோ மேற்கில் பார்த்திங்கன்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஓகேவா? ஓகே. அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சி 1855 to 1801. ஸோ இது வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.